இப்போ தான் நக்கீரன் கோபாலனோட வீடியோ பார்த்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியை விருது வாங்கினதுனால அதுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறதா முதலமைச்சர், அப்போ இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து விழா நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து முதல்வரை பார்த்து சொடக்கு போட்டு பேசினதா வந்து கோபாலன் சொல்கிறாரு. இது அப்போ வந்து அந்த ஈவெண்ட் நடந்ததுன்றது தெரியும், ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றது எனக்கும் தெரியல. ஆனால் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு என்னென்னா, அஜித் குமார் அவர்கள் வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்ட்ட அவரோட ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மிரட்டுறாங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னது வந்து எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த் இப்படி பண்ணியிருக்கான்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. அது இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன். சரி, என்னடா இது சொல்லியிருக்காங்க, அப்போ ஆலோசனை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆலோசனாவோட தான் பார்க்குவேன். ஆலோசனாவும் அதில் சொல்லியிருக்காரு. ஆலோசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து தான் வந்து அரசியல் விட்டு போனதா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அரசியல் அந்த டயத்தில் வந்து யார் ஆட்சியில் இருந்தாங்கன்றது ஆலோசனாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மேபி அப்போ எங்கேயாவது வெளியூரில் எங்கேயாவது போயிருப்பா போல, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிட்ஸுங்க யாராவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 10 வருஷமாக அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதோட அந்த 10வது ஆட்சி காலத்தோட இறுதியில் எலெக்ஷன் நடக்குது. அந்த இடத்துல கரெக்டாக கொரோனா டயத்தில் வந்து அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் வந்து ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ டாக்டர்களோட அறிவுறுத்தலின் பேரில் எலெக்ஷனை விட்டு அதாவது அரசியலை விட்டு விலகிக்கிறதா ரஜினிகாந்த் வந்து அன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து ஆட்சியிலேயே இல்லாத திமுக தான் வந்து மிரட்டிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறத அவங்களோட அணில் குஞ்சுகள் வேணால் ஏற்றுக்குவாங்க. ஆனால் நான் தீவிரமான அதிமுக ஃபேமிலியிலேருந்து நான் வாங்கினேன். எனக்கே அந்த பேச்சை கேட்டு என்னடா காமெடி பண்ணிட்டுருக்காவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னதான் பேசுங்க, அதுக்காக எப்படியா பேசுவீங்க? 10 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி எப்படி புதுசாக ஒரு கட்சி தலைவராக நடத்த முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் மன வலிமையை பற்றியே பேசுகிறீங்க. அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அந்த அம்மா முன்னாடியே சொடக்கு போட்டு பேசுகிற ரஜினிங்க ஸ்டேஜ்லேயே வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் என்னென்னு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்ன அஜித்துங்க கையை கட்டிட்டு 10ஆம் நம்பர் கேட்டில் நின்ன விஜய்ங்க. இதுதான் வந்து உங்கள் தலைவரோட மன வலிமையா இல்லை தைரியமா இல்லை கெத்தா என்ன அப்படின்றத எனக்கு யார்கிட்ட கேட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள்.